வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு அவங்க ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஏர்போர்ட் போனோடனே ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தது, அந்த போர்டில் எழுதியிருந்தது. ஓகே, ஃப்ளைட் டிலே ஆயிருக்கு, நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குக்கீஸ் விற்கிற கடை இருந்துச்சு. ஸோ அந்த குக்கி விற்கிற கடையை பற்றி உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, குக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேக்கெட் குக்கி நிறையா வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே அவங்க புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு சீட்டு தள்ளி வந்து ஒரு பையன் உட்காந்துருந்தாப்பு. ஸோ ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல, இவங்க குக்கி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட் விட்டு ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்டா, பக்கத்தில் உட்காந்துருக்க பையனும் ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்றாப்புல. ஸோ இவங்க ஒன்று எடுத்தால் அந்த பையன் ஒன்று எடுக்கிறாப்புல. இப்படி மாறி மாறி எடுத்தோடனே இந்த இவருக்கு வந்து எரிச்சலாக போச்சு. நான் வாங்கிட்டு வந்த குக்கி என்ன ஒரு உரிமையாக எடுத்து சாப்பிட்றாரு, நம்மளை கேட்கக்கூட இல்லை, என்ன இவ்வளோ அநாகரிகமாக மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்ல, ஏன்னா எப்படி சாப்பிட்றத வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குக்கி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க யோசனை பண்ணுறாங்க, அந்த ஒரே ஒரு குக்கி என்ன பண்ணுவார், எனக்கு கொடுப்பாரா இல்லை அவர் எடுத்துக்குவாரா அப்படின்னோடனே டக்குன்னு அந்த இவங்க யோசனை பண்ணவே அந்த பக்கத்தில் இருந்த பையன் வந்து அந்த குக்கியை எடுத்துடுறாப்புல. எடுத்துகிட்டு இவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, அந்த குக்கியை ரெண்டாக உடச்சி இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி கொடுத்தோடனே இவங்க சரியான இந்த ஆள் பங்கிடுறாரு, எனக்கும் என்னோட குக்கி எடுத்து எனக்கே பாதி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆக்சுவலி ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இந்த அம்மா வந்து ஃப்ளைட்டுக்கு போயிடுது. ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி மேலே வைக்கும்போது தான் தெரிஞ்சுது இவங்களோட குக்கி இவங்ககிட்டே இருந்திருக்கு, இவங்க சாப்பிட்டது வந்து அவரோட குக்கி அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ தான் இவருக்கு தோணுச்சா, ஐயோ நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி எதுக்கு தான் கோவப்படுறோன்னு தெரிஞ்சுக்காமல் கோவப்படுறோம். ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டதெல்லாம் அவரோட குக்கி, அவரு தான் லாஸ்ட்டாக வந்து அவரோட ஷேரை தான் பங்கு பண்ணியிருக்காரு, என்னோடது அவர் திருடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பல விஷயங்கள் வந்து நம்மளது தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, இது வேறு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து கோவப்படுறதுக்கு முன்னாடி எதுக்கு கோவப்படுறீங்க தெரிஞ்சுட்டு கோவப்படுங்க. ஓகேயா?